கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக எபேசியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 19வது வசனம். அறிவு கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ளவும் வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தம்முடைய மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த இடத்தில் பவுல் 5 விதமான காரியங்களுக்காக நமக்காக வேண்டிக் கொள்ளுகிறார். 16ஆம் வசனம் முதல் 20ஆம் வசனம் வரை நீங்கள் வாசிப்பீர்களானால் 5 காரியங்களை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்க முடியும். இந்த இடத்துல சொல்லும் பொழுது முதலாவது அன்பை குறித்து சொல்லுகிறார். நம் அன்பிலே வல்லவர்களாக இருக்க வேண்டும். மட்டுமல்ல, அறிவுக்கு எட்டாத வகையில் அந்த அன்பு நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அன்பு ஒரு வரையறைக்குள் இருக்கக்கூடாது. நம்முடைய அறிவுக்கு உள்ளாக இருக்கக்கூடாது. நம்ம அறிவுக்குள்ளாக இருப்போமானால் நம்முடைய அன்பு குறித்தவர்கள் மட்டுமே, குறிக்கப்பட்டவர்களிடத்தில் மட்டுமே இருக்கும். ஆனால் நம்முடைய அன்பை நம்ம அறிவுக்கு எட்டாத விதத்தில் வைப்போமானால் நம் எல்லாரையும் நேசிக்கக்கூடியவர்களாக இருப்போம். ஆகவே தான் அவர் சொல்லுகிறார், நீங்கள் அதில் வல்லவர்களாயிருங்கள். தேவனுடைய சகல பரிபூரணத்தினால் நீங்கள் நிரப்பப்பட வேண்டும். மட்டுமல்ல, அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே அவர் உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுவாராக. இது ஒரு ஆசீர்வாதத்தின் வார்த்தையாக பவுல் அப்போஸ்தலன் நம்மை பார்த்து சொல்லுகிறார். இந்த கால வேளையிலும் கூட நம்முடைய வாழ்வில் ஒருவேளை அன்பிலே நாம் குறைவுள்ளவர்களாக இருந்தால் கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? ஆண்டவரே, இந்த பரிபூரணத்தை எனக்கு தாங்க. ஆண்டவரே, மற்றவர்களை நேசிக்க கிருபை எனக்கு தாங்க. மற்றவர்களை மட்டுமல்ல, என் உறவுகள், நான் விரோதிக்கிற யாரையும் நான் நேசிக்காமல் இருக்கக்கூடாது. எல்லாரிடத்திலும் அன்பு செலுத்த எனக்கு உதவி செய்யுங்க. யாரையும் நான் விட்டு விலகக்கூடாது. ஆண்டவரே, உம்முடைய அன்பிலே நாங்கள் வல்லவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுது சகல பரிபூரணத்தினால் நிரப்பப்படுவோம். மட்டுமல்ல, தம்முடைய மகிமையின் படியே அவர் தமது ஐஸ்வர்யத்தை உங்களுக்கு கொடுப்பார். இதுதான் இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை. மகிமையின் ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களா? ஆண்டவருடைய அன்பிலை நிலைத்திருப்போம். கர்த்தர் சொன்ன இந்த 5 காரியங்கள் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், முதலாவது சொல்லுகிறார், ஆவியினாலே உள்ளான மனுஷன் வல்லமையா பலப்படணும். இப்படியாகத்தான் ஆரம்பித்த 5 காரியங்களை சொல்லுகிறார். இந்த 5 காரியங்களை நம்முடைய இருதயத்தில் வைத்து, ஆண்டவரே, இந்த கிருபை எனக்கு தாரும் என்று சொல்லி கேட்கும் பொழுது கர்த்தர் உண்மையும் அவர் சத்தியமும் நீதியும் உள்ளவரமாய் இருக்கிறார். எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக நன்றி. உம்முடைய தாசன் ஆண்டவரே, இந்த நாளிலும் பவுல் அப்போஸ்தலன் சொன்ன இந்த ஆசீர்வாதம் கேட்கிற எங்கள் ஒவ்வொருவர் மேலும் இறங்கட்டும். ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள கேட்கிற ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்தும். ஆண்டவரே, எந்த தகுதி குறைவுகள் இருக்குமானால் கர்த்தர் இந்த வேளையில் அதை எடுத்து போட்டு தகுதிப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.